ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த புதிய மாதத்தை தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கும்படி ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து இந்த புதிய மாதத்தை நன்மையால் முடிசூட்டுவாராக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாஸ்டர்மா நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல புதிய மாதத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த மாதமெல்லாம் நீர் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து ஆசீர்வைத்தீர், ஜீவன் சுகம் பலன் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த துதி ஆராதனையில் கலந்து கொள்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் நீர் எங்களுக்கு தரப்போகிறதான எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, பாதுகாப்புக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, விசேஷமாக எல்லா ஊழியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தாபனத்தின் கிளை சபை ஊழியங்கள், ஊழியக்காரருடைய குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள் நாங்கள் கர்த்தாவே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஸ்தாபனத்தினுடைய பள்ளிக்கூடங்கள், டீச்சர்ஸ், பிள்ளைகள், குடும்பங்கள் யாவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆர்ட்மேஜ் ஊழியங்கள், வார்டன்கள், குடும்பங்கள், பிள்ளைகள் யாவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே, நன்றி செலுத்துகிறோம். அப்படியா எங்களுடைய சபை பிள்ளைகள் வெளி ஊர்களிலும் வெளி தேசங்களிலும் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், குடும்பங்கள் யாவரையும் இந்த நாளில் விசேஷமாக நினைத்து நாங்கள் உமக்கு கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதமெல்லாம் பாதுகாத்து ஆசீர்வதித்த தேவன் இந்த மாதத்திலையும் யாவரையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்தியா தேசம் சுதந்திரம் அடைந்த இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்கள் விடுதலையோடு உமக்கு ஆராதனை செலுத்த, உம்மை தொழுது கொள்ள, ஆண்டவரே உம்மை சேவிக்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்தின் பாதையிலும் முன்னேறி செல்லக்கூடாதபடி உண்டாயிருக்கிறதான எல்லா தடைகளையும் ஆண்டவரே இந்த மாதத்தில் நீ நிர்மூலமாக்கி ஒரு பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவரே கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெயத்தின் மேல் ஜெயமடித்து முன்னேறி செல்ல நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக அந்த வசனத்தின்படி நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த மாதத்தில் ஆசீர்வைத்து பாதுகாக்கும்படியாய், சுகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் பொழிந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை நீர் சுகப்படுத்தும், பலப்படுத்தும், தேசங்களுக்கு க்ஷேமத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளையும் உதவி செய்கிற குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா துதி கன மகிமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுது நாம் தேவனை பாடி துதித்து ஆராதிப்போம். நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே 433வது பாடல் சியோன் சபையே மற்றும் 443வது பாடல் போற்றி துதிக்கிறோம். இந்த 2 பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். சபையே மகிழ்ந்திடு, சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உந்தன் நடுவில் பெரியவர். சீயோன் சபையே மகிழ்ந்திடு.
ஆண்டவரேசுவை துதித்துமே தொழுது நாமே பணிகுவோம். அவரின் நாமம் உயர்த்தி பிடிப்போம். இயேசு தேவன் பெரியவர். சீயோன் சபையில் மகிழ்ந்திடு. அவரின் செயலை அறிவித்து அவரின் நாமத்தை உயர்த்துவோம். பூமி எங்கும் அறிவிப்போமே, கிறிஸ்து இயேசு பெரியவர். சீயோன் சபையே மகிழ்ந்திடு. சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உந்தன் நடுவில் பெரியவர். சீயோன் சபையே மகிழ்ந்திடு. போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவை. ஸ்தோத்திரமே துதி பலிகள் ஆனந்தமாய் செலுத்திடுவோம். ஸ்தோத்திரமே துதி பலிகள் ஆனந்தமாய் செலுத்திடுவோம். போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவை. நம்பிடும் மாந்தரை காப்பவராம், நம்பிக்கையாவும் தருபவராம். மகிழ்வுடனே துதித்திடுவோம், மகிழ்வுடனே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவை உயர்த்திடுவோம், மகிபன் இயேசுவை உயர்த்திடுவோம். போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவை. அதிசயம் அற்புதம் செய்பவராம், ஆயிரம் நன்மைகள் அளிப்பவராம். நோய் பிணிகள் நீக்கிடுவார், நோய் பிணிகள் நீக்கிடுவார். தெய்வீக சுகமே தந்திடுவார், தெய்வீக சுகமே தந்திடுவார். போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவை. தாழ்வினில் இருந்து தூக்கினாரே, தயவுடன் நம்மை நினைத்தவரை வாழ்த்திடுவோம், போற்றிடுவோம், வாழ்த்திடுவோம், போற்றிடுவோம். ஆயிரம் ஸ்தோத்திரம் செலுத்திடுவோம், ஆயிரம் ஸ்தோத்திரம் செலுத்திடுவோம். போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவை. காலமெல்லாம் நம்மை கண்மணி போல் கரம் பிடித்து தினம் நடத்தினாரே. தோளினிலே சுமந்தனரே, தோளினிலே சுமந்தனரே. கண்மாலை தேவனை துதித்திடுவோம், கண்மாலை தேவனை துதித்திடுவோம். போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவை. ஆவியில் என்றும் களித்திடவே அற்புதமாய் நம்மை மீட்டனரே. ஆனந்தமாய் துதித்திடுவோம், ஆனந்தமாய் துதித்திடுவோம். ஆண்டவர் இயேசுவில் மகிழ்ந்திடுவோம், ஆண்டவர் இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவை. ஸ்தோத்திரமே துதி பலிகள் ஆனந்தமாய் செலுத்திடுவோம். ஸ்தோத்திரமே துதி பலிகள் ஆனந்தமாய் செலுத்திடுவோம். போற்றி துதித்திடுவோம்
இப்பொழுது நாம் ஜெப நேரத்திற்குள் கடந்து செல்வோம். சகோதரி ஜீவமணி அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். Laro shalarudana shala shalarudana rikamosha kiya korana நான் யாக்கோபின் தேவன் என்பதை நீ அறிவாய், உன்னை நான் மறப்பதில்லை. நான் யாக்கோபின் தேவன் என்பதை நீ அறிவாய், ஒருபோதும் மறப்பதில்லை. என் கையில் வரைந்துள்ளேன் ஜனமே Rikosh shalu larudana shakyokara rimodana larudana அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே. அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே. சல்குரோஷலியா சியோன் மலையில் இருந்து உனக்கு நான் உதவி செய்வேன். ரிகமோஷங்கியா லமொருதனியா லிகரோஷலராதுனியா நான் உதவி செய்து உன்னை மீட்டு கொள்வேன். என் ஜனம் நீ அல்லவா. ரிதனா ரிதனா ஷலனா லருதனா ரிகோ ஷலரதுனா 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 ரிமக மரதுனா ஷல லாவுதனா சருதூக்கயா ரிமருதனா ரிஷல் குரோதனா ஷலரியாந்தர பலரகதரப மிகுதுரி விலக்கமௌதனமௌ ஷியாங்கர பலரகதரப நான் உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை நான் விசாரிக்கிற தேவன், உன் இக்கட்டிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிற தேவன், உனக்கு வேண்டிய சகல நன்மைகளாலும் உன்னை நிரப்புகிற தேவன், நான் உன் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிமோ ஷலரி கபௌதியா. நன்றி பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்திட்ட கர்த்தாவே 7 மாதங்களை நாங்கள் கடந்து வரும்படி உம்முடைய கரம், உம்முடைய வலது கரம் துணை நின்றதால் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வலது கரத்தினால் நீர் எங்களை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஷபலரதர பௌதியானமன மங்கர பல ரகதரபா நீதரப சந்தரபல ரகதரபா ஓரிதரமானி யாத்துரிபிக்கர பௌதனமன ரகதரபா நீதரப சந்தரபல ரகதரபா ஓ லகரந்தரபா நீதரப சந்தரபல ரகதரபா மிலாக்குரபௌ ஷியாங்கரபல ரகதரபா. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறேன். தேவன் ஒருபோதும் மாறி போகிறதில்லை. ஓரளவு ஷங்கபௌலியா அவருடைய வார்த்தைகள் மாறி போகிறதில்லை, அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறி போகிறதில்லை, அவருடைய அன்பு மாறி போகிறதில்லை, அவருடைய கிருபை மாறி போகிறதில்லை. ரீமாதரபா ஷபதனகரபல ரகதனமனகரபா சந்தரபல ரகதரபா. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை காண நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் நீர் வருகிறீர் ஆண்டவரே. நீர் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவளை பெருகவே பெருக பண்ணுகிற தேவன். அவர்கள் குன்றி போகிறதில்லை. ஓரபலரதனமா சந்தரபலரகதரபா ஓரலியாங்க பௌதரபா சந்தரபலரகதரபா லீரந்தரபல ரகதனமன பௌயாந்தரபா உஷலபரரிக்க பௌதியா. என் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், வழியே இல்லையே, இனி எந்த வழி எங்களுக்கு உண்டாகும் என்று அநேகர் தங்கள் இருதயத்திலே சொல்லி அநேகர் வேதனையோடு இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என் வழியானது மறைவாய் இருக்கவில்லை, என்னுடைய வழிகள் ஆழத்திலே இருக்கிறது, என்னுடைய வழிகள் கடலின் நடுவிலே இருக்கிறது, என்னுடைய வழிகள் வனாந்தரத்திலே இருக்கிறது. ஆகவே தேவன் சொல்லுகிறார், எனக்கு வழி இல்லை என்று என் ஜனமே நீ சொல்லாதே. கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் வழிகளை திறந்து விடும்படியாய் அவருடைய பாதத்திலே ஜெபிப்பாயாக. ரிமுக மௌதரபா சந்தரபா ரீதரா துரிபியா கமாரபா லீதரபா சந்தரபல ரகதரபா ராதுனிக்க மௌதியா. தேவன் மகிமையின் தேவனாயிருக்கிறார். லிரோ ஷல் குரோதனா ஷலரி கபௌதியா. என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ரிமோதரா நிக்கரோஷியா லக்ரோதனா. அவருடைய கவலைகள், அவருடைய
பாரங்கள், அவருடைய வேதனைகள் அனைத்திலிருந்தும் அவர்களை நான் விடுவிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ரிமோ ஷங்கியா கிரபா லீரந்தரபா நீதரபா ஷபதுனி கிரபௌதியாலபரபா ஓ ரதனமன கிரபா நீதரபா ஷாந்தரபல ரகதரமல கிரபா. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு மாறாதவர், சொல் தவறாதவர். தேவன் பொய் சொல்லுகிறதில்லை. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற வேளையிலே அந்த ஜெபத்தை கேட்டு நான் அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். ரிமௌதனமா சந்தரவா. எல்லா சிறையிருப்புகளிலிருந்தும், எல்லா நெருக்கங்களிலிருந்தும், எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் தேவ ஜனத்தை விடுவிப்பார். ரிமா கமாரபா சந்தரியா லீரோதனா ஷலரி கபௌதியா லக்ரோதனா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிமா கமாரபா ஷபியான மன மங்கரபா. கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். உன் கண்ணீர் என்னுடைய கணக்கில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீ எத்தனையாய் அழுது ஜெபித்தாயோ அத்தனைக்கும் பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை மறந்துவிட்டார் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய ஜனத்தை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அந்த வாக்குத்தத்தங்கள் எங்களிலே, என்னுடைய ஜனத்தின் மத்தியிலே, அந்த வாக்குத்தத்தங்கள் ஊழியங்களின் மத்தியிலே நிறைவேறுவதாக, இந்த மாதத்தில் நிறைவேறுவதாக. ரிபதனமனகரபா சந்தரபல ரகதரபா. உம்முடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. நீர் பொய்யுரையாத தேவன், சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன். ஓ ரடமாங்கமாரபா ரீதரபா சந்தரபா. குடும்பம் குடும்பமாக நான் ஆசீர்வதிப்பேன். குடும்பத்தின் மேல் என் ஆசீர்வாதம் இருக்கும். உன் பிள்ளைகள் மேல் என் ஆசீர்வாதம் இருக்கும். முதியவர்கள் மேல் என் ஆசீர்வாதம் இருக்கும். ரேமா கொரபோ ஷங்கியா கரபா லக்ரோதனா. என் ஊழியர்கள் மேல் ஆசீர்வாதம் தங்கும். என் ஜனத்தின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ரேமா கரபா நீதரபா சந்தரபல ரகதரபா. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டிய நிலை உள்ளது. நீராந்துரபா கமௌதியாலபர மங்கரபா. அந்த வாசலிலே செல்லுகிறவர்கள் ஒரு சிலரே, அநேகர் அல்ல. ரிமா கமௌஷலரி கபௌதியா. அந்த வாசல் வழியாய் செல்லுகிறதுக்கு தேவஜனமே உன்னை அப்பியாசப்படுத்திக்கொள். கர்த்தருக்குள் உன்னை திடப்படுத்திக்கொள். பரிசுத்த ஆவிக்குள் உன்னை பலப்படுத்திக்கொள். தேவ வசனத்தினால் உன்னை நிறைத்துக்கொள். தேவனுடைய துதியினால் நீ உன்னை நிறைத்துக்கொள். ராசாமங்களிலே எழுந்திரு. தூங்கிக் கொண்டு இராதே. இது தூங்குகிறதற்கு காலமல்ல. நீ ராஜாமங்களிலே எழுந்து ஜெபிக்கும் பொழுது, நீ ராஜாமங்களிலே எழுந்து கர்த்தரை பாடும் பொழுது பாடு, பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ராஜாமங்களிலே எழுந்து தேவனை பாடு, தேவனை துதி. அப்பொழுது கர்த்தர் உனக்கு இறங்குவார். உனக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனத்திற்கும் அவர் இறங்குவார். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளினுடைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாளிலே பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே ஜெபம், கர்த்தாவே கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவரே கர்த்தாவே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் யாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நன்றியோடு கூட நாங்களுமே ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நீர் சொல்லுகிறீர். நாங்கள் நம்புகிறோம். எல்லா காரியங்களிலும் ஒரு ஜெயமும் ஒரு விடுதலையும் நிச்சயமாகவே உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு கூட நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலே கர்த்தாவே தமிழகத்துக்காகவும் இந்தியாவுக்காகவும் சென்னைக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மாவட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே இருக்கிற இந்த கொடிய வைரஸினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே கண்ணீரோடும் துக்கத்தோடும் வேதனையோடும் பாடுகளோடும் இருக்கிற மக்களை கர்த்தர் இறங்கி சுகப்படுத்துவீராக. மருத்துவமனையை விட்டு அவளை வெளியே கொண்டு வருவீராக. பூரண விடுதலையை நீர் கட்டளையிடுவீராக. தேவ ஜனங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கட்டளையிடுவீராக. தேவ ஜனங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் தருவீராக. உம்மை அறியாத மக்கள் ஏராளம் பேர் உண்டு. அவர்களை இந்த நாட்களிலே நீர் ரட்சிப்பீராக. உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியான கிருபையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம்.
கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உலகத்தின் பல தேசங்களிலே கர்த்தாவே இந்த வைரஸினால் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் இறங்கி பரிபூர்ணமான சுகத்தையும் பலனையும் கட்டளையிடும். இது உம்மால் மாத்திரமே கூடும், இது உம்மால் மாத்திரமே கூடும், இது உம்மால் மாத்திரமே கூடும், தேவனால் மாத்திரமே கூடும், தேவனால் எல்லாமே கூடும். நீர் இறங்குவீரானால் ஒரே நிமிடத்திலே எல்லா காரியத்தையும் மாற்றி அமைக்க உமக்கு வல்லமை உண்டு. நன்றியோடு கூட நாங்களுமே ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்துக்காக உம்முடைய பாதத்தை பிடித்து கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நீர் இறங்குவீராக. இன்றைக்கு உலகம் இருக்கிற இந்த நிலையை கண்டு இறங்குவீராக. ஜனங்களுக்கு இறங்குவீராக. இந்த தேசத்துக்கு இறங்குவீராக. உம்முடைய பாதத்திலே நிலை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே. இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்போம். இந்த மாதத்துக்கு வாக்குத்தத்தமான வசனம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலே தேவனுடைய விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே நாம் தேவ செய்தியை கேட்போம். நாம் வாசித்த இந்த வசனம் நம்முடைய சபைகளிலே ஆசீர்வாதமாக கூறப்படும் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம். ஆகவே இந்த வசனத்தை ஆசீர்வாதமாக நம்முடைய சபைகளிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாளிலே இந்த 3 காரியங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். The benediction, blessings upon the believer. விசுவாசிகள் மேல் கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள். முதலாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்று சொல்லும் பொழுது, இந்த கிருபையின் மூலமாக 3 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். முதலாவது ரட்சிப், சால்வேஷன். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். இந்த வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளையாய் நாம் மாறுகிறோம். இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தகுதி இல்லை. ஆனால் கிருபை இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே இந்த மகா பெரிய ரட்சிப்பு, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, இந்த கிருபையின் மூலமாக நம்முடைய தேவைகள், அந்த கிருபை நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆதலால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆதலால் கிறிஸ்துவின் நிமித்தம்
எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இந்த வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த நாட்களிலே இந்த கிருபை நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. காரணம், நம்முடைய பலவீனமான சூழ்நிலையிலே நாம் சந்திக்கும் இக்கட்டான சூழ்நிலைகளிலே நெருக்கத்திலே நாம் இந்த கிருபையினால் பலப்படுகிறோம். நாம் பலவீனமாக இருக்கும் பொழுது இந்த கிருபை நம்மை பலப்படுத்துகிறது. எப்படிப்பட்ட பாதையிலே நாம் கடந்து சென்றாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்தித்தாலும் அதற்கு ஏற்ற ஒரு கிருபை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட போதுமான நம்முடைய பலவீனத்திலே, நம்முடைய இக்கட்டிலே, நம்முடைய வேதனையிலே, நம்முடைய நெருக்கத்திலே போதுமான ஒரு கிருபையை தேவன் நமக்கு தருகிறார். மூன்றாவது ஆசீர்வாதம் 2 கொரிந்தியர் 8:9 இதை வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நம்முடைய குறைவுகள் நிறைவாகிறது. காரணம், இந்த கிருபை என்ன செய்தது? தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை விட்டு நமக்காக தரித்திரரானார். எதற்காக? அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி. ஆகவே இந்த கிருபை நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறது. இந்த நாட்களிலே அந்த கிருபையால் நாம் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஆகவே 3 ஆசீர்வாதங்கள். முதலாவது ரட்சிப்பு, சால்வேஷன். இரண்டாவது போதுமானது, சஃபிஷியன்ஸ். மூன்றாவது குறைவுகள் நிறைவாகிறது, சப்ளை. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே இந்த 3 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, இந்த வாக்குத்தத்த வசனங்களிலே தேவனுடைய அன்பு, த லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பினாலே 3 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். முதலாவது பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். சக்கரியா 2:8 நாம் வாசிக்க கேட்போம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அருமையானவர்களே, தேவனுடைய அன்பு நம் மீது இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். தேவனால் நாம் நேசிக்கப்படும் பொழுது அவர் நம்மை ஒரு கண்மணியைப் போல பாதுகாக்கிறார். எப்பொழுதும் நம்மை கவனித்து கொண்டு, நம்மை பார்த்து கொண்டு, நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக அவர் இருக்கிறார். ஆகவே இந்த தேவ அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கேடகமாக, ஒரு பாதுகாப்பாக, ஆபத்து நிறைந்த உலகத்திலே நம்மை பாதுகாக்கிறது. இரண்டாவது ஆசீர்வாதம் சமாதானம், பீஸ். ஏசாயா 26:3 வாசிக்க கேட்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். தேவன் மீது அன்பாக இருக்கும்பொழுது, தேவனுடைய அன்பு நம் மீது இருக்கும்பொழுது நம்முடைய முழு மனது அவரையே சார்ந்து கொண்டிருக்கிறது. அவரையே நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவரையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். அப்பொழுது என்ன நடக்கும்? பூரண சமாதானம் நம்மை நிரப்பும்.
ஆகவே இந்த நாட்களிலே தேவ அன்பினால் நாம் நிரப்பப்பட்டு தேவனையே நாம் நோக்கி பார்த்து கொண்டு தேவனையே உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் காணப்பட்டாலும் நம்முடைய இருதயத்தில் ஒரு பூரணமான சமாதானம் நம்மை நிரப்பும். ஆகவே அந்த சமாதானத்தோடு இந்த நாட்களிலே நாம் வாழ்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. மூன்றாவதாக, தேவனுடைய அன்பினாலே நாம் செழிப்பை, ஆஸ்திகளை பெற்றுக்கொள் பொசேஷன்ஸ். 1 கொரிந்தியர் 2:9 வாசிக்க கேட்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்ததை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனிதனுடைய இருதயத்திலே அது தோன்றும். ஆகவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலே அதை நாம் விசுவாசித்து அதை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதம், ஒருவேளை இதுவரை நாம் அதை கண்ணால் பார்க்காமல் இருந்திருக்கலாம், காதால் கேட்காமல் இருந்திருக்கலாம், நம்முடைய மனதிலும் அதை பற்றி நினைக்காமல் இருந்திருக்கலாம். இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்து இதுவரை என் கண்களால் காணாத ஆசீர்வாதங்களை காணும்படி தேவன் செய்வார், இதுவரை என் காதுகளால் கேட்காத ஆசீர்வாதங்களை கேட்கும்படி செய்வார், இதுவரை நான் நினைக்க கூடாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் செய்வார். ஆகவே தேவன் தமிழ் அன்பு கூறலுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய அன்பினாலே என்ற 3 ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கிறது. அந்த அன்பை விட்டு நாம் விலகவே கூடாது. ரோமர் 8:35-39 வாசிக்க கேட்போம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த வசனம் என்ன சொல்கிறது? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, மரணமோ, ஜீவனோ, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இந்த அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே இந்த அன்பிலே நாம் வேரூன்றி இருக்க வேண்டும். எந்த விதமான காரியமும் இந்த அன்பை விட்டு பிரிக்கும்படி நாம் அனுமதிக்கக்கூடாது. காரணம், இது ஒரு விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய அன்பு நம் வாழ்க்கையில் ஒரு மிக மிக விலையேற பெற்ற ஆசீர்வாதம். எந்த காரணத்தை கொண்டு இந்த அன்பை விட்டு நாம் விலகக்கூடாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உறுதியான அஸ்திபாரம் உள்ள ஒரு உறவை, அன்பின் உறவை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. இந்த வாக்குத்தத்த வசனத்திலே 3ஆவதாக பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், த கம்யூனியன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இதன் மூலமாக 3 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். முதலாவது ஆறுதல், கம்ஃபர்ட்.
யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போஸ்தலர் 9:31 அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவங்கள் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த வசனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளர், நம்மை தேற்றுகிறவர், நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். ஆதி சபை பயங்கரமான உபத்திரவங்கள் வேதனைகள் வழியாக கடந்து செல்லும் பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து அவர்கள் பரிசுத்த ஆவியின் ஆறுதலினாலே நடந்து பெருகினர். ஆகவே எப்படிப்பட்ட வேதனை கண்ணீர் அவர்கள் கடந்து சென்றாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆறுதல் படுத்தி அவருடைய காயங்களை குணப்படுத்தி அவர்கள் தொடர்ந்து நடந்து பெருகும்படி உதவி செய்தார். ஆகவே நம்முடைய தேவன் சகல ஆறுதலின் தேவன். அந்த ஆறுதல் மூலமாக நமக்கு வரும் எந்த உபத்திரத்திலும் நாம் அந்த ஆறுதலை பெற்றுக்கொண்டு அதே ஆறுதலினாலே மற்றவர்களுக்கு எந்த விதமான உபத்திரவத்தில் அகப்படுகிற மற்றவர்களுக்கு நாம் அந்த ஆறுதலை கொடுக்க முடியும். ஆகவே இந்த நாட்களிலே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து சென்றாலும் தேவனிடத்திலிருந்து ஆறுதலை நாம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் இந்த ஆறுதலை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியின் ஐக்கிய மூலமாக நமக்கு ஆலோசனை, கவுன்சில். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வேதம் என்ன சொல்கிறது? சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரோடு நாம் ஐக்கியமாக இருக்கும் பொழுது சத்திய ஆவியான அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழிநடத்துவார். இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது தேவனுடைய வெளிப்பாடுகளை, தேவனுடைய சத்தியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், அந்த சத்தியம் நமக்கு விடுதலை கொண்டு வரும். ஆகவே பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியமாக இருக்கும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை வழிநடத்தி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை அனுபவிக்கும்படி அவர் உதவி செய்வார். மூன்றாவது ஆசீர்வாதம் ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19வது வசனம் மற்றும் ஜகரியா 4ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 59:19 அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும்
திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். சகரியா 4ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இந்த வசனங்களிலே வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் சந்தித்தாலும், மலை போன்ற சூழ்நிலை சந்தித்தாலும், வெள்ளம் போல சூழ்நிலை சந்தித்தாலும், வெள்ளம் போல சத்ரு வரும், தேவ ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும், என் ஆவினாலே ஆகும். பெரிய பர்வதமே, நீ சமபூமியாய் மாறுவாய். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த நாட்களில் தேவ ஆவியானவரோடு நெருங்கிய ஐக்கியம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய தைரியம். காரணம், நம்முடைய யுத்தங்களை தேவன் சந்திப்பார். தேவ ஆவியினாலே சகலம் நமக்கு ஜெயமாய் நடக்கும். ஆகவே அதை நாம் விசுவாசித்து இந்த நாட்களிலே இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும். ஆகவே இந்த மாதத்திலே விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், இந்த 3 காரியங்கள் மூலமாக நாம் பெறும் ஆசீர்வாதங்களை இன்று நாம் தியானித்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் மூலமாக ரட்சிப்பு, சால்வேஷன், நாம் போதுமான ஒரு கிருபை, சஃபிஷியன்சி. 3வது, குறைவுகள் நிறைவாகிற சப்ளை. தேவனுடைய அன்பின் மூலமாக பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன், சமாதானம், பீஸ் மற்றும் ஆஸ்திகள், பொசஷன்ஸ். பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் மூலமாக ஆறுதல், கம்ஃபர்ட், ஆலோசனை, கவுன்சில், நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ். ஆகவே இந்த நாட்களிலே இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி சுதந்திரிக்க வேண்டும். ஆகவே இந்த வசனங்களை நாம் விசுவாசித்து இந்த மாதம் ஒரு ஜெயமாக, வெற்றியாக கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் வழிநடத்துவாராக. ஆகவே இந்த நேரத்திலே இந்த வசனங்களை விசுவாசித்து நாம் எல்லாம் உரப்பட்டு நாம் ஜெபிப்போம். அதற்கு பிறகு நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் 356வது பாடல், தேவா உம்மை என்ற பாடலை நாம் பாடும். இப்பொழுது நாம் ஒருமனப்பட்டு இந்த வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே, உம்முடைய கரத்தை வைத்து நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் தேவனுடைய அன்பினாலும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியத்தினாலும் இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே நாங்கள் வாசித்த ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு ஆசீர்வாதமும் பெயர் பெயராய் நம்முடைய பிள்ளைகள் மீது வந்து இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை இந்த மாதம் ஆசீர்வதியும், குறைவெல்லாம் நிறைவாக்கும். எல்லா விதத்திலும் அவர்கள் சம்பூர்ணமாய் ஆண்டவரை இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் சுதந்திரிக்கும்படி ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதம் இந்த மாதம் ஒவ்வொருவர் மீது வந்து இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன்.
உண்மையில் அன்பு கூறுவர்களுக்கு ஏராளமான நன்மைகளை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கதே அவைகள் எல்லாவற்றையும் சுதந்தரிக்கும்படி இந்த நாளிலே கிருபைத்தாரும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.
Today we are going to meditate on the promise for this month, and it's titled The Benediction, Blessings upon the Believer. In our churches, we pronounce these blessings over the believers. The promise verse is 2 Corinthians 13 and verse 40. The grace of the Lord Jesus Christ, the love of God, and the fellowship of the Holy Spirit be with you all. When we look at these three blessings, in each blessing there are things that we must receive from the Lord. First of all, when we look at the grace of the Lord Jesus Christ, the Bible says, by grace we are saved. We receive salvation through the grace of the Lord Jesus Christ. We don't deserve it, but by His grace, He forgives our sin. He gives us eternal life. He makes us His child. So it's the grace of the Lord Jesus Christ that brings salvation into our lives. The second blessing through the grace of the Lord Jesus Christ is sufficiency. In 2 Corinthians 12, verses 9 and 10, and He said unto me, my grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. Most gladly, therefore, will I rather glory in my infirmities, that the power of Christ may rest upon me. Therefore, I take pleasure in infirmities, in reproaches, in necessities, in persecutions, in distresses for Christ's sake. For when I am weak, then am I strong. So through the grace of the Lord Jesus Christ, whatever situation we may face, whatever we may go through, that grace will be sufficient for us. We will be strong when we are weak, because that grace is strengthening us. So in these times, the grace of the Lord Jesus Christ must fill our life. The third blessing through the grace of the Lord Jesus Christ is supply. 2 Corinthians 8 and verse 9, it says, you know the grace of the Lord Jesus Christ. Though He was rich, He became poor, so that we who are poor through His poverty might become rich. The grace of the Lord Jesus Christ supplies our needs. We must believe that. Whatever we are going through, let us have faith that the Lord will supply all our needs because of the grace of the Lord Jesus Christ that is upon our life. Therefore, the three blessings we receive through the grace of the Lord Jesus Christ. Number one, salvation. Number two, sufficiency. Number three, supply. The second blessing in our promise verse is the love of God. When we look at the love of God, there are three blessings we receive. Number one is protection. Zechariah 2 and verse 8, it says, he who touches you touches the apple of his eye. When the love of God is upon us, we become the apple of His eye. We are very precious to Him. He is watching over us all the time. If anybody touches us, they are touching the apple of God's eye. Therefore, there's a great protection. We are living in a dangerous world,
But when the love of God is upon us, we are being protected by His love. The second blessing through the love of God is peace. In Isaiah 26 verse 3, you will keep him in perfect peace, whose mind is stayed on thee, because he trusts in you. When the love of God fills our heart, our attention is focused on the Lord. Our trust is upon the Lord. Our mind is always upon the Lord. So when we have that kind of a relationship, we will have perfect peace. No matter what turmoil is going on in the world, when the love of God fills us and we are close to the Lord, perfect peace will fill us. The third blessing through the love of God is possessions. 1 Corinthians 2 and verse 9. Eye has not seen, ears have not heard, nor has it entered the heart of man what God has prepared for those who love Him. We must believe that promise. When we love the Lord has prepared great blessings for us. Let us have that faith. We will see blessings we have not seen before. We will hear of blessings we have not heard before. And we will receive blessings which we did not even think. We never thought we would get such blessings. That is what the love of God will do in our life. Therefore, the three blessings we receive from the love of God: protection, peace, and possessions. And when we receive all these blessings through the love of God, we must realize we must never be separated from this love. In Romans 8:35 to 39, the Bible says, "Who shall separate us from the love of Christ? Shall tribulation or distress or persecution or famine or nakedness or peril or sword? As it is written, for thy sake we are killed all the day long, we are accounted as sheep for the slaughter. Nay, in all these things we are more than conquerors through him that loved us. For I am persuaded that neither death nor life, nor angels, nor principalities, nor powers, nor things present, nor things to come, nor height, nor depth, nor any other creature shall be able to separate us from the love of God, which is in Christ Jesus our Lord." The love of God is such a treasure in our life, and we should not allow anything, no matter what we face, what we go through, we should not allow anything to separate us from the love of God in Christ Jesus. The third blessing in our promise verse is the communion of the Holy Spirit. There are three blessings we receive through the communion of the Holy Spirit. Number one, we receive comfort. John 14:26, it says the Holy Spirit is the comforter. Acts 9:31 says the churches who had gone through great tribulation, now they walked in the comfort of the Holy Spirit. No matter what they suffered, the Holy Spirit comforted them, healed their wounds, encouraged them, helped them to get up and go forward in their life. 2 Corinthians 1 verse 3 and 4 says, "He's the God of all comfort, who comforts us in all our tribulations, so that we are in a position to comfort others who go through any kind of trouble."
So these are days, whatever we face, whatever we go through, we must receive the comfort of the Holy Spirit. And with that strength, with that comfort, we must be instruments in the hands of God to comfort others who are going through difficult times with the same comfort that we have received from God. So these are times to have a close communion with the Holy Spirit so that we can receive comfort for our lives, for our trials, our tribulation, and then we can minister that same comfort to others. The world is filled with suffering people. We can be a channel of comfort by sharing the same comfort we have received from the Lord. The second blessing through the communion of the Holy Spirit is counsel. John 16:13, He is the Spirit of truth. He will guide us into all truth. Truth is very, very important. The Bible says the truth will set you free. So these are days we need the truth, because through that truth, great deliverance will come into our lives. So when we walk in the close communion of the Holy Spirit, the Spirit of truth will guide us into all truth. The third blessing through the communion of the Holy Spirit is confidence. Isaiah 59:19 says, when the enemy comes like a flood, the Spirit of God will lift a standard against him. Zechariah 4:6 and 7, not by might nor power, but by my Spirit, says the Lord. Who art thou, a great mountain? Before Zerubbabel you will become a plain. So no matter what we face, whether a situation like a flood or like a mountain, we need not fear. We can have confidence and boldness because the Holy Spirit is there to fight our battles. He will raise a standard against the enemy. He will make the mountains into a plain. So when we have a close communion with the Holy Spirit, we have that confidence. Therefore, let us claim all these promises in our lives, in our families. The grace of the Lord Jesus Christ brings us salvation, sufficiency, and supply. The love of God brings us protection, peace, and possessions. The communion of the Holy Spirit brings us comfort, counsel, and confidence. Let us claim all these promises. Let us enjoy these blessings. It is the will of God. It is the promise of God. This is the promise our churches pronounce on the believers in every service. And the Lord wants us to enjoy all these blessings. Let us meditate on them. All the Bible references that we mentioned are found on our Twitter and on Facebook. So please go through them and read those verses, meditate on them, let it go deep into our hearts, and the Lord will bless us. Let us unite our hearts and pray and claim these blessings. And after the prayer, let us sing our English chorus 365, O let the Son of God. And this morning, let us believe the promises of God in this month, that they will be fulfilled in our life, in our families. Shall we pray? Our dear Heavenly Father, we come to you in the mighty name of Jesus.
in this new month, we begin in your presence with your blessings, with your love. Lord, we claim these promises from you. May the grace of the Lord Jesus Christ, the love of God, and the communion of the Holy Spirit be with us. May all the blessings we meditated today from your word, let it come and rest upon your people. Whatever situation they are going through, let your word deliver them. Let your promises be fulfilled in their life. Let their sorrow be turned into joy. Let their doubt be turned into faith. Let the comfort of your Spirit heal them from all the wounds in their hearts. We claim all these blessings in the mighty name of Jesus. We thank you for answering our prayer. In Jesus' name we pray. Amen. Oh, let the Son of God enfold you with the Spirit and His love. Let Him fill your heart and satisfy your soul. Oh, let Him have the things that hold you, and His Spirit like a dove will descend upon your life and make you whole. Jesus, oh Jesus, come and fill your lamps. Jesus, oh Jesus, come and fill your lamp. Oh, come and sing the song with gladness as your hearts are filled with joy. Lift your hands in sweet surrender to His name. Oh, give Him all your tears and sadness. Give Him all your years of pain, and you'll enter into life in Jesus' name. Jesus, oh Jesus, come and fill your lamps. Jesus, oh Jesus, come and fill your lamps. இந்த புதிய மாதத்தின் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியாலே நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து நாம் ஜெபிப்போம். இந்த எக்காலத்தை ஊதி இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு ஜெயமாய் கட்டளையிடும்படி, எல்லா காரியத்திலும் மேற்கொள்ளும்படி, வெற்றி சிறக்கும்படி, இந்த மாதத்தை நன்மையால் முடிசூட்டும்படி இந்த நாளிலே நாம் விசுவாசத்தோடு இந்த எக்காலத்தை ஊதி தொடர்ந்து நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த நாளிலே இந்த புதிய மாதத்தை உம்முடைய சமூகத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கும்படி நீர் தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
நீர் வாக்கு மாறாத தேவன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வண்ணம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் ஒவ்வொருவரோடும் இந்த மாதத்தில் இருந்து சகல நன்மையால் திருப்தி ஆகிறார்கள். எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கும்படி நீர் செய்யும். குறைவுகளை நிறைவாக்கும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். எல்லா தீமைக்கு விலக்கி கண்ணின் மணியைப் போல ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே நீர் பாதுகாப்பீராக. கடினமான பாதையிலே கடந்து சென்ற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆற்றி தேற்றி அவருடைய கண்ணீரை துடைத்து காயங்களெல்லாம் மாற்றி அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சம்பூர்ணமாய் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் தெய்வீக சமாதானம், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். பூரண சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இந்த நாட்களில் நம்முடைய அன்பிலே வேரூன்றி இருக்கும்படி எந்த காரியங்களும் அந்த அன்பை விட்டு பிரிக்காதபடி இந்த நாட்களிலே நீர் ஒவ்வொருவரையும் நம்முடைய அன்பிற்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலையும் க்ஷேமத்தையும் கட்டளையிடும். எல்லா வாதைகளையும் நீக்கும். உலகத்தை விடுவியும். இந்த நாட்களில் ஒவ்வொருவரும் உடைய வருகைக்கு ஆயத்தமாக்கும்படி ஆண்டவரே உடைய வருகைக்குரிய அடையாளங்களை ஒவ்வொருவரும் கண்டு கொண்டு எச்சரிப்பாக விழித்திருக்கும்படி கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர் எல்லா துதிக நம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய மாதத்திலே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.